ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் இந்த ஓய்வு நாளுக்கு என்று கொடுக்கிற ஆலோசனை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். உபாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த ஓய்வு நாளுக்கு என்று கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இது ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கு. கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையா இரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முற்றிலும் உண்மையா இருக்கணுமா? உத்தமனா இருக்க கடவாய் அப்படின்னா உண்மையா இரு. தெய்வ பிள்ளையில யார் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்களோ, உத்தமமா இருக்கிறாங்களோ, அவங்க தன் வாழ்க்கையில எல்லாரோட உண்மையும் உத்தமமா இருப்பாங்க. கணவனோட உண்மையா இருப்பாங்க, மனைவியோட உண்மையா இருப்பாங்க, பிள்ளைகளோட உண்மையா இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளவே நிறைய உண்மை இல்லை, நிறைய பொய்யான காரியங்கள், மாய்மாலமான காரியங்கள், மறைக்கிற காரியங்கள். தேவ பிள்ளையில இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்மை இல்லை. தெய்வ பிள்ளையில இன்னைக்கு பலர் எல்லா இடத்துலையும் ஒரு அதிகாரத்தில் வேலை செய்கிற நபர்களுக்கு உண்மை இல்லை. இப்படி எல்லா இடத்துல உண்மை இல்லாத சூழ்நிலை இருக்கு. தேவ பிள்ளையில அந்த ஆண்டர் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம ஆண்டருக்கு முன்னாடி உத்தமனாய் இருக்கணுமா? யார் ஆண்டருக்கு முன்னாடி உத்தமமாய் நடக்கிறாங்களோ அவங்க உலகத்துக்கு முன்னாடி உத்தமமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளில் எல்லாம் நியாயமும், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. அவர் கண்மலை, அவர் கிரியெல்லாம் உத்தமமானதா. அவர் அப்படின்னா அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் உண்மையா இருந்தது, உத்தமமா இருந்தது. பிதாக்கு முன்னாடி யார் உண்மையா இருந்தார், உத்தமமான இருந்தார். தெய்வ பிள்ளையில இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகிற நீங்களும் நானும் நம்ம கிரி எப்படி இருக்கு? நம்ம வாயின் வார்த்தையில் உண்மை இருக்கா? நம்ம செய்கிற காரியங்கள் உண்மை இருக்கா? இன்னைக்கு எத்தனை பொய்யான காரியத்தை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை இந்த ஓய்வு நாளுக்கு என்று கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். இயேசு மறுபடியும் வரப்போகிறாரு. அவர் நமக்காக ஆயத்த பண்ண அந்த மோட்ச வீட்டுக்குள்ளே அவர் அழைத்து கொண்டு போகிறாரு. அவர் வரும்போது அந்த எக்கால சத்தம் நமக்கு தொனிக்கணும்னா இங்கே வாழ்கிற காலங்களில் உத்தமமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுங்க தேவ பிள்ளையில. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்க சாலமோனுக்கு இப்படியா சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்திலே மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போலவே நடப்பாயானால். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது எனக்கு முன்னாடி உத்தமமா இருந்தாரு, உண்மையா இருந்தாரு. அதே போல நான் உனக்கு கட்டளை எல்லாவற்றையும் நீ செய்து. உண்மையா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஆண்டருக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? அவர் கட்டளை எடுக்கிறதெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. 2வது அவர் கட்டளைகளை நியமங்களை கை கொள்ளணும். ஆமென். 3வது உன் சமூகத்தில் அப்படி உத்தமமான இருக்க கடவா என்ன சொல்லுகிறார்? அப்போ அவர் கட்டளைகளை, அவர் நியமங்களை நம்ம கை கொள்ளணும். அன்னைக்கு ஆதி மனுஷன் ஆதாம் அந்த கட்டளைக்கு நியாயங்களுக்கு கீழ்ப்படியாதனால தான் பாவம் உலகத்தை வந்தது அல்லவா? உண்மையா இல்லை, உத்தமமான இல்லை. ஆண்டவர் சொன்னார் இது கனியை சாப்பிடாதுன்னு, ஆனால் அவன் சாப்பிட்டான். தேவ பிள்ளையில இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டருக்கு முன்னாடி உத்தமமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி உத்தமமாக இருக்கும். நான் கட்டளைகளை கை கொள்ளுங்க, நியமங்களை கை கொள்ளுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த வார்த்தையின்படி, இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தாலுமே நிச்சயமாக உண்மையாக இருப்போம். இன்றைக்கி வாழ்க்கை ஒன்று இருக்குது, வசனம் ஒன்று இருக்குது. வசனம் தெரியும், பிரசங்க தெரியும், நல்லா அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை நம்ம வாழ்க்கை ஆக்கியிருக்கிறோமா? இன்றைக்கி பரிசுத்தாமே நம்மோடு பேசுகிறாரு, உத்தமமாக நான் இருங்க, உண்மையாக இருங்க. முடிஞ்சளவு உண்மையாக இருப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா.
கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவுள் சொன்ன போல ஆண்டவரே, அந்த உத்தமமுள்ள வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கைக்கு, அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.